அனைவருக்கும் வணக்கம். இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி. தூய்மை பணியாளர்களது இன்றைய நிலை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? ஆட்சி அதிகாரங்களை குறித்த எந்தவித சிந்தனையின்றி சாதாரணமாக கடந்து செல்லும் மக்களுக்கு இன்றைய ஆட்சி அதிகாரங்களின் நிர்வாக சீர்கேடுகள் குறித்த அபாய எச்சரிக்கை மணிதான் இந்த துப்புரவு பணியாளர்களின் போராட்டம். ஐயா திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, அதாவது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டால் அது குல தொழிலை ஊக்குவிப்பது போன்றாகிவிடும். அவர்கள் அந்த தொழிலிலிருந்து மீளுவதற்கு தான் நமது போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சிகள் இந்த மக்கள் அனைவரையும் குல தொழிலில் ஈடுபடுத்தி அவர்கள் அதிலிருந்து வெளியேறி விடாத வண்ணம் நயவஞ்சகமாக அதிலேயே அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அதாவது இது ஒரு ஆளும் கட்சி என்ன செய்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை தான் ஐயா திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது நமக்கு புரிகிறது. நமது சிந்தனை வேறு. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து விட்டால் அது அவர்களது வாழ்க்கையை முன்னேற்றிவிடும். அது குல தொழிலை ஊக்குவிப்பது போல ஆகாது. அந்த தூய்மை பணியாளர்களும் அவருடைய கோரிக்கையும் அதுதான். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஊதிய உயர்வு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்ல படிப்பு படிக்க வைத்து, உயர்கல்விகள் படிக்க வைத்து, நல்ல வேலைகளுக்கு அனுப்பி இனி வரும் தலைமுறைகளை ஒரு நல்ல மற்ற இடங்களில் வேலைக்கு அமர்த்துவார்கள். இந்த தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குல தொழில் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இதிலிருந்து மாறுபட்டு வேறு இடங்களுக்கு செல்வார்கள். ஆனால் இந்த ராம்கி அப்படிங்கிற நிறுவனம் போன்ற தனியார் துறை நிறுவனங்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் ஏற்கனவே 23,000 சம்பளம் வாங்கிட்டு கொண்டு இருக்கிறத இவங்க இப்ப 16,000 சில்லற ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ராம்கி நிறுவனம் கொடுப்பதாகத்தான் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் இந்த குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா? தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? படிக்க வைக்க முடியாத சூழல் வரும்போது என்ன ஆகும்? இவங்க திரும்பவும் இவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதில் தொழிலே இந்த குழந்தைகளை ஈடுபடுத்துவார்கள். அப்ப இவங்க படித்து அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஒன்னிலேயே கூலி தொழிலுக்கு செய்யணும், கூலி தொழிலுக்கு போகணும். இல்லைன்னு சொன்னா இவர்கள் எந்த தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலேயே அவர்களையும் ஈடுபடுத்த வேண்டி வரும். எப்படி இது? ஏன்னா இவருடைய பொருளாதார சிக்கல். அப்ப இந்த பொருளாதார சிக்கலை உருவாக்குவது இந்த ராம்கி என்கிற இந்த தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனங்களுக்கு சில அரசு துறைகளை கொடுப்பது என்பதே ஒரு சம்பள குறைப்பு. அதன் அடிப்படையில் தான் சம்பளம் குறைத்து விட்டு அதில் வரக்கூடிய கமிஷன் தொகையை வாங்கி இவர்கள் தின்று விடுவார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதை எதிர்த்து தான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது எந்த விதத்திலும் குல தொழிலை ஊக்குவிக்காது. எனவே அவர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என்பது நமது கருத்து. நன்றி. நாம் தமிழர்.